வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பெஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ள இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் 9 தீவிரவாத முகாம்களை இரவோடு இரவாக தரைமட்டமாக்கியுள்ளது. சீறி பாய்ந்த ஹேமர் குண்டுகள் தீவிரவாதிகளை குண்டோடு காலி செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய அரசு விடுத்துள்ள அறைகூவல் என்ன? பாகிஸ்தான் தீவிரவாத பயிற்சி முகாம்களை நள்ளிரவு 1 மணி அளவில் தட்டி எழுப்பி இந்திய இராணுவத்தினர் ஹேமர் குண்டுகள் மூலம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு வந்த காட்சிகள் தான் இவை. போதும் போதும் தூங்கியது, உங்கள் தூக்கத்தை கெடுக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று வெடிகுண்டுகள் மூலம் விளக்கமாக எச்சரித்த தரமான காட்சிகள்தான் இவை. முதலில் எங்கள் நாட்டு பெண் வீராங்கனைகளுக்கு பதில் சொல், பின்னால் நாங்கள் தோட்டாக்களை பரிசளிக்க காத்து கொண்டிருக்கிறோம் என முதற்கட்ட தாக்குதலிலேயே முத்திரை பதித்துள்ளது இந்திய ராணுவம். मैं कर्नल सोफिया कुरैशी और मेरे साथ विंग कमांडर व्योमिका सिंह आज आपको 6 से 7 मई 2025 की रात 1:05 से 1:30 बजे के बीच भारतीय सशस्त्र बलों द्वारा अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे. ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு விடுக்கும் அறைகூவல் என்ன? ஏப்ரல் 22 பகல்காமின் இயற்கை அழகை, அதன் குளுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் துப்பாக்கி ஏந்தி வந்த அந்த தீவிரவாதிகளை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அன்றைய தினம் ஆயுதம் ஏதுமற்ற அப்பாவிகளை சுற்றி வளைத்த அந்த தீவிரவாத கும்பல் ஆண்களை குறிவைத்து அடுத்தடுத்து தோட்டாக்களை இறக்கியது. ரத்தம் தெறிக்க தங்கள் கண்முன்னே கணவர்களும் சகோதரர்களும் சரிந்து விழ கதறி துடித்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதன் நடுக்கம் குறையவே நாட்களானது. கோழைகள் கூட செய்ய தயங்கும் இந்த குரூரமான கொலைகளை அரங்கேற்றிவிட்டு எதையோ சாதித்து விட்டதைப் போல மலைக்காடுகளுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டனர் தீவிரவாதிகள். கொதித்தெழுந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டுமென ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக கொந்தளித்தனர். உலக நாடுகளெல்லாம் ஒத்துழைப்பை தெரிவித்த போதும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வுக்கு பரிந்துரைத்தன. ஆனால் அப்படியெல்லாம் விட்டுவிட முடியாது. காத்திருங்கள் எங்கள் பதிலடிக்கு என கர்ஜித்த இந்திய அரசு தற்பொழுது கொடுத்திருக்கும் தரமான பதிலடி இந்த துல்லிய தாக்குதல் சம்பவம். ஓடுங்கள், ஓடி ஒளியுங்கள், பின்னாலேயே நாங்கள் துரத்தி வருகிறோம் என நின்று நிதானித்து அலசி ஆராய்ந்து பேசுபவர்களை பேசவிட்டு தீவிரவாதிகளின் வீட்டிற்கே சென்று வெடிகுண்டுகளை பரிசளித்து ஆணவ பேச்சுக்களுக்கு ஆப்படித்துள்ளது இந்திய ராணுவம். பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்க இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு பெயர்தான் ஆபரேஷன் சிந்தூர். திருமணமான பெண்கள் நெற்றி வகிடில் வைக்கும் குங்குமத்தை தான் சிந்தூர் என அழைக்கின்றனர். கணவரை இழந்த பெண்களுக்காக பழி தீர்க்கவே இந்த துல்லிய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரை பிரதமர் மோடி தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. எல்லை தாண்டி தீவிரவாதத்தை அரங்கேற்றிவிட்டு எங்கு சென்று ஒளிந்து கொள்வீர்கள் என எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் பத்திரமாக ஒளிந்து கொள்ளுங்கள், நாங்கள் பின்னாலேயே வருகிறோம் என காத்திருந்து நாள் குறித்தது இந்திய ராணுவம். முதற்கட்டமாக தீவிரவாதிகளின் 9 தளங்களுக்கு சங்கு ஊத முடிவு செய்தனர்.
ஹிஸ்புல் முஜாஹிதீனின் சியால்கோட் முகாம், ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைமையிடம், ஜெய்ஷே முகமது தலைவர் மௌலானா மசூத் அசாரின் வீடு, முரித்கே பகுதியில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பாவின் பயிற்சி மையம், முசஃபராபாத்தில் உள்ள ஷவாய் நல்லா முகாம், விம்பர் பகுதியில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் மையம், கோட்லி பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா முஜாஹிதீனின் ஆயுத கிடங்கு, பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் தேராகக்கலன் ஏவுதளம் உள்ளிட்ட பகுதிகளை குண்டோடு அடைக்க முடிவு செய்தனர். இப்பகுதிகளில் தான் தீவிரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பதுடன் எல்லைகளில் தொடர் தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பாடம் கற்பிக்க களமிறங்கிய இந்திய அரசு மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 1:05 நேரம் குறித்தது. சத்தமே இல்லாமல் வெறும் 25 நிமிடங்களில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 இடங்களை ஹேமர் குண்டுகளால் துளைத்தெடுத்தது இந்திய ராணுவம். அங்குள்ள பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சரியாக தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வெடித்து சிதறிய குண்டுகள் தீவிரவாதிகள் பலரின் உயிர்களை நொடியில் பறித்துச் சென்றது. சுமார் 75 முதல் 80 தீவிரவாதிகள் வரை உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். எந்தெந்த பயங்கரவாத முகாம்களில் எந்தெந்த பயங்கரவாதிகள் குறிவைக்கப்பட்டனர் என்று அவர்கள் விரிவாக எடுத்து கூறினர். இதில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் அவரது உதவியாளர்கள் 4 பேர் கொல்லப்பட்டனர். மசூத் அசாரின் மூத்த சகோதரி, அவரது கணவர், மருமகன் மற்றும் அவரது மனைவி, மற்றொரு மருமகள் என பலர் கொல்லப்பட்டனர். இதேபோல் பாகிஸ்தானின் 12வது பெரிய நகரமான பகவல்பூரில் சுப்கான் அல்லா தீவிரவாத முகாம் இந்த தாக்குதலில் தரைமட்டமானது. இந்த இடத்தில்தான் ஜெய்ஷே முகமது தீவிரவாதிகள் அதிகம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் கூண்டோடு காலி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடியான பதிலடி மூலம் இந்தியா வெறுமனே பேசிக் கொண்டிருக்காது என பாகிஸ்தானுக்கு சூளுரைத்துள்ளது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்திய ராணுவத்தின் இந்த பதிலடியால் பாகிஸ்தானின் பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்தன. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வ தகவல்களை புதுடில்லியில் இருந்தபடியே வெளியிட்ட அடுத்த கணமே பாகிஸ்தான் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்தன. பாகிஸ்தானும் பதில் தாக்குதலுக்கு தயாராகி வரும் நிலையில் இந்திய ராணுவம் அடுத்த தாக்குதல் எங்கே எப்படி அரங்கேற்றப் போகிறது என்பது புரியாமல் தவித்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவம்.